அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு. இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தின் சிறப்புகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு 2 கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய கிரகணம் என்பது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவம் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமே தெரியும். அதே போல பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சத்தில் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகணம் நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார். சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் தானத்தின் பலன் அதிகரிக்க வைக்குங்க. அதனால் இந்த கிரகணம் நிகழக்கூடிய நாட்கள்ல நீராடி தானம் செய்வது நல்லது. இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் எனவும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல ரிஷபராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரில் குளிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அதே போல வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையை வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அடுத்ததாக வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து மீளலாம். அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்ற
போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இல்லாவிடில் முடிந்த அளவிற்கு குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியங்க. கிரகணத்தை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அதே போல் தியானம் மிக மிக அவசியங்க. அதாவது பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் வேண்டுங்க தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள், அதாவது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானையில் வைத்திருங்க. சிலர் துளசி இலையை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிட வேண்டும். அதாவது கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக இந்த கிரகணத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதேபோல் கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம் எனவும் சொல்லப்படுகிறது. கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கும் கூடும் என நம்பப்படுகிறது. அதே போல என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை இந்த சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேது, கன்னிராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2இல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். புதிய தொழில்களில் முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்களால் பலன் உண்டுங்க. அதே போல் புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் பணம் நெருக்கடியை தவிர்த்து உங்களுக்கு வழிகாட்டு வாருங்க. அதே போல் தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறுவீங்க. சொந்த கட்டிடத்தில் குடியேறும் வாய்ப்பு உண்டுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். அதே போல ஆலய வழிபாட்டிற்கு வாய்ப்பு உண்டு. 6இல் செவ்வாய் வரப்போவதால் துணைவான முடிவுகளை எடுத்து வெற்றி காண இருக்கீங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள், வணங்குங்க. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.